நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் அது தெரியாது. அதனால நம்மள என்ன பண்ணலை, அந்த யோகா கிளாஸ்ல எல்லாம் நம்மள சேர்க்கல. ஏன்னா அன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருந்ததுங்க, எப்படி இருந்தது, நிறைய உடல் உழைப்பில் இருந்தது. அது சாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல்னுவாங்க. இன்னைக்கு காலம் அப்படி தான் இருக்குது. எதை அசைக்கணும், உடலை நல்லா அசைக்கணும். ஆனால் யாரும் அசைக்க விரும்புறதில்ல. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் அப்படி மாறி போச்சு. ரெண்டாவது, அசையாமல் இருக்கணும் எது, மனசு. ஆனால் அதை என்ன பண்ணுறேங்க, அசைச்சிக்கிட்டே இருக்கும். என் உடம்பு இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, கண்கள் என்னவோ எங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மனசு எங்கே இருக்குதுங்க, இங்கே இருக்கா இல்லை வீட்டில் இருக்கா? 1 hour தானே சொன்னாங்க, 2 hour தானே சொன்னாங்க, வந்தோம் பசங்க செய்யறதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலன்னா நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் நம்மளுடைய உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ அந்த எண்ணத்துக்கு நம்ம எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளே இதை செஞ்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ப்ரெசென்ட்ல இருக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு சின்ன தியானத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். கைகளை கோர்த்து மடி மேலே வச்சுக்கோங்க. முதுகு தண்டு தலைப்பகுதியை ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நண்பர்களுக்கு. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அதை அலையாத பாய்வதை உணர்விலும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அவங்க அம்மாவை நினைச்சு வணங்கிக்கிறோம்.